Hello everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous videoல வந்து பாத்தீங்கன்னா nomenclature of alcohols detailed தமிழ்ல உங்களுக்கு explain பண்ணிருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ண ஒரு இன்டெக்ஸ்ட் क्वेश्चन தான் நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். சோ ஓகே, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Name the following compounds according to the IUPAC system. இந்த அஞ்சு காம்பவுண்ட்ஸ்க்குமே IUPAC's நேம் என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் எடுப்போம். எடுத்த உடனே நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுக்கணும். சோ அதனால 1 2 3 4 5 6 அப்படிங்கறத எடுக்கணும். பட் இந்த இடத்துல அது அப்ளை ஆகாது. இந்த காம்பவுண்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு. OH இருக்கா and Clங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். இட் இஸ் a halogen, right? சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கிற ஒரு லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் நம்ம பேரண்ட் செயின் எடுப்போம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்பரிங் பண்ணலாம். சோ Cl இன்க்ளூட் ஆகணும், OH இன்க்ளூட் ஆகணும். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா நம்மால இப்படி தான் நம்பர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் செயின்ல என்னென்ன குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது தனியா ஒரு குரூப், ஓகேங்களா? திஸ் இஸ் எத்தில் குரூப் அண்ட் இது தனியா ஒரு ஆல்கைல் குரூப். எத்தில் இருக்குல்ல, இப்ப இந்த CH2ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு மெத்தில் குரூப் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாத இந்த குரூப் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த குரூப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 1 2 அப்படி நம்பரிங் பண்ணோம்னா அப்போ இது என்ன ஆல்கைல்? எத்தில் ஆல்கைல். எத்தில் ஆல்கைல்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிடுனா அப்போ இந்த ஆல்கைல் பேர் என்ன? 1 மெத்தில் எத்தில், ஓகேங்களா? IUPAC நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் குளோரின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா C ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் 4 குளோரோ, எத்தனாவது கார்பன்? 4th கார்பன்ல தான் வந்து குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ 4 குளோரோ எத்தில் குரூப் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? எத்தில் குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? 3rd கார்பன்ல. 3 எத்தில். இந்த ஆல்கைல் குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? 2nd கார்பன்ல. அப்போ 2 போட்டு 1 மெத்தில் எத்தில். அண்ட் இந்த பேரண்ட் செயின்ல எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 கார்பன்ஸ் இருந்தா அகார்டிங் டு IUPAC சிஸ்டம் பியூட்டேன் 1 ஆல். ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் OH குரூப் இருக்குது. அப்போ கடைசியா என்ன எழுத போறோம்? பியூட்டேன் 1 ஆல். இப்போ நம்ம செகண்ட் இதுக்கு போலாம். செகண்ட் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து பாருங்க. சோ இந்த ரெண்டு OH குரூப்ஸும் வர மாதிரி இருக்கிற ஒரு லாங்கஸ்ட் கார்பன் செயினை நம்ம பேரண்ட் செயினை கன்சிடர் பண்ணணும். சோ we'll start from here. அப்போ 1 2 3 நேம்ஸ் வைக்கும்போது என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுங்கறத பார்த்தறலாம். சோ இந்த பேரண்ட் செயின்ல ரெண்டு மெத்தில் குரூப்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு நேம் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன மெத்தில் குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்க. 5th கார்பன்லயும் 2nd கார்பன்லயும். அப்போ என்ன எழுதணும்னா 2,5 டைமெத்தில். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 and 6. so 6 னா according to IUPAC system hexane. அப்போ டைமெத்தில் ஹெக்சேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு OH குரூப்ஸ் இருக்கு. ஹெக்சேன்ல இருக்கிற ங்கிறது ரீட்டைன் ஆகி 1,3 டைஆல் அப்படிங்கிறது எழுதணும். சோ 1,3 டைஆல், ஓகே. தேர்ட் காம்பவுண்ட் வரும். இது ரொம்ப சிம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க டபுள் பாண்ட் இருந்தாதான் இது வந்து என்னது? பென்சீன். இங்க டபுள் பாண்ட் இல்லனா இட் இஸ் சைக்ளோஹெக்சேன். சோ சைக்ளோஹெக்சேன்ல OH எங்க அட்டாச் இருக்கோ அதுல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஓகே, 1 3rd கார்பன்ல தான் புரோமின் அட்டாச் இருக்கு. அப்ப இதுல என்ன எழுதுறோம்? 3 புரோமோ சைக்ளோஹெக்சேன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் OH அட்டாச் இருக்கு. ஹெக்சேன் 1 ஆல், ஓகே. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ 1 2 3 4 5 6 மொத்தம் பேரண்ட் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா 6 கார்பன் இருக்குங்களா? ஹெக்ஸ் அப்படினு போடணும். ஏன்னா 6 கார்பன்னா ஹெக்ஸ்னு போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆனனால ஹெக்ஸ் 1 ஈன். அதுக்கு அப்புறமா OH குரூப் எங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு? 3rd கார்பன்ல 3 ஆல் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலி இங்க ஈ வராது. X1 ஈன் 3 ஆல் அப்படிங்கிறது வரும். இப்போ 5th சம் பாருங்க. 5th காம்பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான். நம்ம டபுள் பாண்ட் சிஸ்டத்துக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ இங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணனும்னா OH ஓட லோக்கல் நம்பர் என்னது? 4ங்கிறது அதிகம். சோ வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்ம ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ வந்து இதுவே நம்ம மாத்தி எழுதிடணும். இப்படி நம்பரிங் பண்ணோம்னா டபுள் பாண்டுக்கும் லோக்கல் நம்பர் கம்மியா இருக்கு, OH குரூப்புக்கும் லோக்கல் நம்பர் கம்மியா இருக்கு 1. சோ இதுதான் கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங். அப்போ செகண்ட் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா புரோமின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அண்ட் 3rd கார்பன்ல மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. அப்ப என்ன எழுதணும்? 2 புரோமோ. பேரண்ட் செயின்ல எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு? 4. அப்போ பியூட் செகண்ட் கார்பன்ல இருந்து டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 ஈன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு 1 ஆல். அவ்வளவுதான்.
So 2-bromo 3-methyl but2e 1-nolங்கிறது இந்த ஃபிஃப்த் காம்பவுண்டோட IV பேக் நேம். So hope you understand this very well. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So thank you so much guys, stay tuned.